முக்கால் எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இன்னொரு தடவை கூட அந்த ஷோல்டர் அந்த நெக்குள்ளது சொல்லிடுங்க மேம். ஓகே, நான் அதை எழுதியே உங்களுக்கு. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஒரு அளவு நான் வந்து 15.5 அப்படின்னு இதுல எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதுதான் நமக்கு 15.5. ஃப்ரண்ட் நெக்கு நீங்க என்ன வச்சாலும் ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க 3, 4, 5, 6 எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. சரிங்களா, பேக் நெக் மட்டும்தான் நம்ம வந்து அதுல இருந்து மைனஸ் பண்றோம். இப்போ 0 to 3.75 அப்படின்னா 3.25. பின்னாடி எந்த அளவுமே விடல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 1, 2, 3, 3.25 வருது அப்படின்னா எப்பவும் போல 1/2 ஷோல்டர். இதுல எவ்வளவு வருதோ அதை நீங்க 7.25 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 4, 4.25, 4.25 வரைக்கும் வரும்போது ஒரு 1 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1 இன்ச் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 14.5. அப்போ வந்து 7.25 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 to 5.25 வரும்போது ஒரு 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க, 7 இன்ச் வரும். 6 to 7 வரைக்கும் வைக்கிறீங்க. 6 அப்படிங்கும் போது 6.25, 6.5, 6.25, 7, 7.25, 7.5, 7.25 வரைக்குமே நீங்க வைக்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்ப 2 இன்ச் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 13.5. அப்போ 6.25 உங்களுடைய ஷோல்டர் அளவு. அடுத்தது 8, 8, 9, 10. இந்த 3 மெஷர்மெண்ட்டும், அதாவது 8 அப்படிங்கும் போது 8.25, 8.5, 8.25, 9, 9.25 அந்த மாதிரி எத்தனை 10.25 வரைக்குமே நீங்க மைனஸ் பண்ண வேண்டிய அளவு வந்து 3 இன்ச்சு. அப்ப இதுல 3 இன்ச்சு போயிருச்சு அப்படின்னா 12.5. 12.5ல பாதி பாத்தீங்கன்னா 6.25. இந்த கால்குலேஷன் படி வச்சீங்கன்னா போதும். 10.5 இப்ப 11, 12 எல்லாம் வச்சீங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம். நார்மலா டீப் நெக் பிளவுஸுக்கு தான் அது வைப்போம். சுடிதாருக்கு ரொம்ப ஃபேன்சியா தைக்கிறவங்க சம்டைம்ஸ் பேக் நெக் லோவா வைக்கலாம். அப்படி வைக்கும் போது ஷோல்டர் அளவுல இருந்து இந்த அளவுக்குள்ள மட்டும் நீங்க கம்மி பண்ணீங்கன்னா போதும். மற்றபடி நீங்க அதுக்கு ஒரு கால்குலேஷன் போடணுங்கிறது கிடையாது. இப்ப இந்த 15.5 அப்படிங்கும் போது இந்த அளவு நீங்க கரெக்டா எடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத தான் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இப்போ 1/2 ஷோல்டருக்கு நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கிட்டா கூட தப்பு கிடையாது. ஏன்னா அது நம்ம ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அதிகமானா கூட அது பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து தராது. ஏன்னா லைட்டா இந்த இடம் கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் நீங்க வந்து ஒரு நல்ல இப்போ 9, 10 இன்ச்சு வைக்கிற இடத்துல இந்த ஷோல்டர் அளவு தப்பா எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஷோல்டர் என்ன ஆகும்னா கொஞ்சம் நகர்ந்து வரும், அதாவது கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். அதனாலதான் நீங்க மேக்சிமம் ஷோல்டர் அளவை இந்த கால்குலேஷன் படி நீங்க போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஷோல்டருடைய அளவை கரெக்டா பாத்துக்கோங்க. சப்போஸ் நான் அது இல்லை பழைய மெஷர்மெண்ட் படி, ஏன்னா நம்ம ஓரளவுக்கு ஃபேன்சியா மாறும் போதுதான் இந்த மெஷர்மெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது வந்து ஷோல்டர் எல்லாம் இந்த மாதிரி எனக்கு வேணும், தின்னா வேணும், டீப்பா வேணும், ஸ்டைலிஷா வேணும் அப்படிங்கும் போதெல்லாம் தான் இந்த மெஷர்மெண்ட் நம்ம வைக்கிறோம். நார்மலா அப்போ நம்ம தைக்கும் போது எல்லாமே நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து 8ஆ டிவைட் பண்ணி 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம வந்து வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா 1/2 ஷோல்டர் அப்படிங்கிறது ஒரு 3.25 வர வரைக்கும் நீங்க 1/2 ஷோல்டர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர மெஷர்மெண்ட்ஸை மட்டும்தான் நீங்க இந்த அளவுகள் வச்சு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுல வர அளவுக்கு நீங்க டோட்டல் ஷோல்டர்ல இருந்து அதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க 1/2 பண்ணி நீங்க ஷோல்டர் அளவு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப காலர் நெக் ஒட்டி வருதுன்னா நம்ம நெக் டெப்த் எவ்வளவு நம்ம கொடுக்கலாம்? அப்போ நெக் டெப்த் அப்படிங்கிறதும் நீங்க இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்க ஒரு இது இருக்கு இல்லைங்களா, கழுத்து அப்படிங்கும் போது எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம மேக்சிமம் அது வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு கீழே அப்படிங்கும் போது ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் இப்படி ஹைட் எடுத்துக்கோங்க. இப்படி ஹைட் எடுத்து இப்படி ஹைட் எடுத்தீங்கன்னா இந்த குழியில இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறங்கி இருந்தா போதும். அந்த அளவுக்கு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப மேல கொடுக்குறாங்க, ரொம்ப மேல கொடுத்தாலுமே இந்த அளவுக்கு கொடுக்கலாம். அது வந்து இப்படி ஸ்டாண்டப் காலர் மாதிரி வரும் நமக்கு. அதனால நம்ம வந்து மேக்சிமம் ஒரு 3 இன்ச் நம்ம இங்க மெஷர் பண்ணி நீங்க ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க நீங்க எப்படி மெஷர் பண்றீங்களோ அந்த அளவு வரதை நீங்க கொடுத்துக்கலாம். காலர்லயே நிறைய டைப் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு இப்ப ரவுண்ட் நெக்கே வச்சுட்டு ஒரு ஹாஃப் காலர் வைப்பாங்க, இல்ல நெக்கை ஒட்டியே ஓப்பன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான இதெல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து மேக்சிமம் உங்களுடைய கழுத்தினுடைய உயரத்தை நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரே அளவு தான், அது மாறாது.
நீங்க வைக்கிற மாடலுக்கு தகுந்த மாதிரி அதோட உயரத்தை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ நீங்க செஞ்சுக்கலாம். ஹாஃப் காலர் நெக் எடுத்தோம் அப்படின்னா மேடம் ஃப்ரண்ட்லயும் எடுக்கணும் பேக்லயும் எடுத்துக்கலாம். ஹாஃப் காலர் அப்படிங்கும் போது நம்ம 2 சைடு ஃப்ரண்ட்ல தான் இங்க இருந்து இங்க வரைக்கும் மெஷர் பண்ணிட்டு டோட்டலா எவ்வளவு வருது அப்படிங்கறது, பேக்ல எவ்வளவு வருது அப்படிங்கிறது, ஃப்ரண்ட்ல எவ்வளவு வருதுங்கிறது மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு நீங்க காலர் வெட்டிங்கன்னா போதும். நெக்கினோட வைடு வந்து நார்மலா நீங்க என்ன நெக் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஒரு ரவுண்ட் நெக்கோ இல்ல பா நெக்கோ எப்படி நீங்க வைக்கிறீங்களோ அதே வைடு கொடுத்து நீங்க வச்சுக்கலாம். வேற டவுட்? ஸ்டிச்சிங் வீடியோ இருந்தா நல்லா இருக்கும் மேடம். ஸ்டிச்சிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்றேன். ஏன்னா காலர் நெக்கெல்லாம் ரெகுலரா எல்லாருமே பண்றது தான். ஆனா இந்த எப்படி வந்து நமக்கு அதுல என்ன டிஃபரெண்ட் நமக்கு வருது, ஒரு ரவுண்ட் நெக் தைக்கிறது ஒரே அளவுல தான் தைக்கிறோம். ஒருத்தரே ஒரு சுடிதார் வந்து ரவுண்ட் நெக்காவும் கேட்கறாங்க, காலர் நெக்காவும் கேட்கறாங்க அப்படிங்கும்போது அதுல என்னென்ன வேரியேஷன் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது தான். எவ்வளவு வித்தியாசம் வருது ஒரு பாடி ஷேப்லயே. ஒரு காலர் நெக்னா எப்படி வருது, ஒரு ரவுண்ட் நெக்னா எப்படி வருது, அதை எப்படி நம்ம கால்குலேட் போடுவோம் அப்படிங்கிறது தான். மற்றபடி ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுவே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். தைக்கிற மெத்தட் வந்து மேக்சிமம் மாறாது. அதனாலதான் நிறைய நம்ம ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி டவுட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம் இதுவே வந்து ரொம்ப பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு இது புரியாது. அவங்களுக்கு வந்து நம்ம வேற கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தாதான் அவங்களுக்கு புரியும். நம்ம ஓரளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கும் போது நம்ம ஆல்ரெடி பண்ற விஷயம்தான். அதுல என்னென்ன வந்து நம்ம தெரியாம பண்றோம், தெரிஞ்சு பண்றோம், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் தான் இது. அதனால இதுல நீங்க என்ன, ஏன்னா இப்போ நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மெத்தட்ல நான் எடுத்துட்டு இருக்கிறது. சப்போஸ் நீங்க இதுவே நீங்க வேற மாதிரியே தைச்சாலுமே ஃபாலோ பண்ற டிப்ஸ் எல்லாமே இதுதான். சரிங்களா? நம்ம என்ன ஆம்போல் எப்படி வைக்கிறோம், இங்க எவ்வளவு உள்ள தள்ளி ஆம்போல் மார்க் பண்றோம், இந்த ஷோல்டர் டிராப் கீழே எவ்வளவு கொடுக்குறோம், இது எல்லாமே ப்ரொசீஜர் எல்லா மெத்தடுக்குமே ஒண்ணுதான். கட்டிங் டைப் வேணா மாறலாமே ஒழிய கால்குலேஷன் எல்லாமே மேக்சிமம் இதே தான் வருங்க. சொல்லுங்க. ஷோல்டர் அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம கழுத்து இறக்கம் எவ்வளவு வைக்கணும், பின்னாடி வந்து நமக்கு வந்து காலர் நெக் அப்படின்னாவே சும்மா ஒரு ஷோல்டர் அளவு இந்த அளவுக்கு போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வராம இருக்கிறதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். மேக்சிமம் ஒரு 1/2 இன்ச் கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளவு போதும். ஏன்னா இது அப்படியே ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும் உங்களுக்கு. அதனால ஒரு சும்மா ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச் அதுக்கு மேல நம்ம கொடுக்க வேண்டாம். சரிங்க. இந்த நெக்ல இருந்து ஷோல்டர் வரைக்கும் எல்லாத்துக்குமே 1 இன்ச் டவுன் கொடுத்தே கொடுப்போம் இல்லைங்களா மேடம்? காலர் நெக்கு தான் இங்கதான் அதுதான். அது 1 இன்ச் மேக்சிமம் 1 இன்ச் 1.25. ரொம்ப பெரிய பாடியா இருந்தா 1.25, நார்மலா இருந்தா 1 இன்ச். ஏன்னா இந்த ஷோல்டர் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹை பாயிண்ட்ல இருந்து அளவு எடுத்திருக்கோம். அதுவே ஷோல்டர்ல இருந்து அளவு எடுத்தோம் அப்படின்னா கம்மியா வரும் ஹைட்லயே. இங்க இருந்து அளவு எடுக்கும் போது 15 இன்ச் இது போயிடம் வருது அப்படின்னா இங்க இருந்து அளவு எடுக்கும் போது நமக்கு 14 இன்ச் தான் வரும். அப்போ அந்த 1 இன்ச் வந்து இங்க நமக்கு வேரியேஷன் வரும். அதை தான் நம்ம ஸ்லோப் பண்றோம். இப்ப காலர் மெஷர் பண்றோம்ல, ஆமாங்க. அது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அதை பண்ணணும்னா கரெக்டா வருது. நான் ஒரு டைம் எனக்கு ஸ்டிச் பண்றப்ப கொஞ்சம் காலேஜ் எக்ஸ்ட்ரா வருது. அது எப்படி நம்ம ரெக்டிஃபை? இப்போ நான் காலர் இப்ப இங்க இதுல கிளாத்ல இவ்வளவு இந்த அளவுக்கு வெட்டியிருக்கேன் இல்லைங்களா? இப்ப நான் வந்து இதை வந்து நான் மெஷர் பண்ணும்போது இப்போ இது வரைக்கும் 3 இன்ச் வருது. நான் வந்து ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்கோட சேர்த்திருக்கேன். இப்ப இந்த பேக்ல பாத்தீங்கன்னா 3.25 இன்ச். ஓகேங்களா? இதுவே நம்ம ஃப்ரண்ட்ல எடுக்கும்போது இங்க எவ்வளவு டீப் கொடுக்குறீங்கன்றத பாத்துக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேல ஓப்பன் வருது அப்படின்னா இங்க இந்த 3.25 இருந்து இந்த உள்பக்கமா மெஷர் பண்ணீங்கன்னா கரெக்டா மெஷர் பண்ணீங்கன்னா ஒரு 8 இன்ச் வருது. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 8.25 வச்சுக்கணும். அப்போ மொத்தம் 16 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் கட் பண்ணோம். இது வந்து நம்ம ப்ரிப்பேர்டா கொடுக்கறது. அதாவது இப்ப நம்ம வேற ஒருத்தர் கட்டிங் கொடுக்குறோம், அந்த டைம்ல நம்ம மெஷர் பண்ணி அவங்களுக்கு காலர் வந்து கட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ நம்ம முன்னாடியே கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது நான் கால்குலேஷன் பண்றது இப்படிதான். பின்னாடி பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு ஸ்டிச்சிங் லைனோட இங்க சேர்த்தும் போது ஒரு 3.25 வருது. அப்போ இந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து இந்த 3.25 இங்க இருந்து நம்ம இந்த உள்பக்கமா கரெக்டா இப்படி மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சு, ஒரு 1/4 இன்ச்சு நான் சேர்த்துக்கிறேன். அப்போ 16 இன்ச்சுக்கு நான் ஷோல்டர் இது காலர் வந்து கட் பண்ணிடுவேன். அப்போ அவங்க தைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலுமே கரெக்ட் ஆயிடும். சப்போஸ்
கொஞ்சம் காலர் வந்து ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னா இந்த ஷோல்டர்ல அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா மட்டும்தான். இங்க 1/2 இன்ச்சு பிடிக்க வேண்டிய இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு தைச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து இதுல வந்து கம்மியாகும், பத்தாம போகும். அப்போ சப்போஸ் அதிகமா போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஷோல்டர் லைனை மட்டும் நல்லா நாட் போட்டு ஒரு தையல் போட்டுட்டு அளந்து பாத்தீங்கன்னா நல்லா. ஏன்னா எப்பவுமே இங்க பேக் ஸ்டிச் போடாம விட்டுட்டாங்க அப்படின்னாவே காலர் அளக்கும் போது தப்பா தான் வரும். ஏன்னா அந்த இடத்துல பிரிஞ்சிடும், 2 பக்கம் பிரியும் போது உங்களுக்கு 1/2 இன்ச்சு பக்கம் அதிகமா போயிடும். அப்போ இங்க நம்ம போடுற ஸ்டிச்சு வந்து நல்லா கெட்டி தையலா போட்டு இழுத்தாலும் பிரியாத மாதிரி போட்டுட்டு டாட் போட்டு பின்னாடி இருந்து நம்ம அளந்து பார்த்து காலர் வந்து கட் பண்ணலாம். அது வந்து ஸ்டிச்சிங் பண்ணனதுக்கு அப்புறம் ஃபைனலா காலர் வைக்கும் போது, ஃபர்ஸ்டே வைக்கும் போது நம்ம இந்த மாதிரி இப்போ இதுல கேன்வாஸ் நான் வெட்டினேன்னா அந்த கேன்வாஸினுடைய ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்கோ அந்த போர்ஷன் கொடுத்து அந்த ஷேப் கொடுத்து நம்ம காலர் வெட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு காலர் வந்து கரெக்டான ஒரு ஃபிட்டிங் வந்து நீட்டா வரும். மேக்ஸிமம் காலர் வந்து நான் இப்படிதான் மெஷர் பண்ணுவேன். பின்னாடி 3 இன்ச்சு வருதுன்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்துக்குவோம், 3.25. அதுல இருந்து இந்த கேன்வாஸ் இந்த நெக்கினுடைய மேல் பகுதி அப்ப 8.25 வருதுன்னா டபுள் சைடு சேர்த்தும் போது 16 இன்ச்சு. அப்போ 16 இன்ச்சு அதுக்கு வந்து நம்ம ஒரு காலர் கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அளவு கரெக்டா வரும் ஃபுல் காலர். நீங்க இங்க 1/2 இன்ச்சு தைக்கிறது அந்த மெஷர் பண்றது எல்லாமே கரெக்டா பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒன் சைடு மெஷர் பண்ணும்போது 8, இன்னொரு பக்கம் மெஷர் பண்ணும்போது 7.25 அப்படி வந்தாலுமே நம்ம ஏதோ இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு ஜாயிண்ட் தப்பா போட்டிருக்கோம் தான் அர்த்தம். அதனால இந்த பக்கம் அளந்து பார்த்தாலும் 8 இன்ச்சு வரணும், இந்த பக்கம் அளந்து பார்த்தாலும் 8 இன்ச்சு வரணும். அப்படி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டா செக் பண்ணணும். காலரை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் நல்லா அயன் பண்ணிட்டு தான் நம்ம காலரை அந்த இந்த காலர் தான் வைப்போம், ஜென்ஸ் காலர் வைக்கிற அந்த கேன்வாஸ் தான் வைப்போம். அந்த பேஸ்ட் பண்ணது வந்து மேல் பக்கம் வர மாதிரி வைப்போம், எக்ஸ்ட்ரா கொடுக்குற கிளாத் தான் உள்ள கொடுப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது கரெக்டான ஷேப்ல கட் பண்ணலைன்னா உள்பக்கம் சுருக்கமா வந்துடும். அதனால மேல் துணி என்ன ஷேப்ல வச்சிருக்கோமோ அதுக்கு கீழே இருக்க கிளாத்தும் அதே ஷேப்ல வச்சு நம்ம அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னாதான் அதுவுமே பாத்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங்கா வரும். பேக் பார்ட் ஒன்னும் டைட் பண்ணி கட் பண்றோம்ல மேம்? ஆமாங்க, அதுல ஆம் ஹோல் கட் பண்றது மட்டும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேக் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துறோம் இல்லைங்களா. 1 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணும்போது மார்க் பண்ணிட்டு அளந்து பார்ப்போம் இல்லைங்களா. நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிடுவோம், கீழே ஆம்ஹோல் மார்க் பண்ணிடுவோம், இங்க வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருவோம். இப்போ இங்க இருந்து நீங்க அளக்குறீங்க இல்லையா, அப்ப 8 இன்ச்சு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணீங்க, இங்க இருந்தே மெஷர் பண்ணணும், இங்க மேல் லைன்ல இருந்து. அப்ப 8 இன்ச்சு வருது அப்படின்னா இது என்ன ஆகும்னா கொஞ்சம் மேல வரும். இது கீழே இருந்து மெஷர் பண்ணும்போது கீழே வருது அப்படின்னா இங்க மேல இருந்து இது வந்து நம்ம வெட்டிடுவோம். இது லைன் கிடையாது, ஆல்ரெடி நம்ம சீம் லைனை விட்டுட்டு மெஷர் பண்ணுவோம். நீங்க பேக் ஹைட் பண்றீங்க அப்படின்னா இந்த மேல் லைன்ல இருந்து நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சு வந்தா போதும். அடுத்தது நீங்க ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டா இந்த இடத்துல தான் வரும். அப்போ அந்த ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு கரெக்டா சீட்டிங் ஆகும். ஆனா ஃப்ரண்ட் பார்ட் 1 இன்ச் டவுன் ஆகும்ல? ஆமா, ஃப்ரண்ட் பார்ட் வந்து டவுன் ஆகாது, பேக் பார்ட் மட்டும் தான் ஹைட் ஆகும். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி இருக்கோ அதேபடி அப்படியே தான் இருக்குங்க, சரிங்களா. பேக் போர்ஷன் மட்டும்தான் நம்ம வளர்த்தி விடுறோம். ஏன்னா இது டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம இதுல மைனஸ் பண்றோம்னு அர்த்தம். அதனால அது கிடையாது, இது வந்து நம்ம டவுன் பண்றதே கிடையாது, அது இருக்கிற ஷேப்ல அப்படியே தான் இருக்கும். நிறைய பேருக்கு இங்கெல்லாம் சதைப்பிடிப்பு இருக்கும், கழுத்துக்கிட்ட சதைப்பிடிப்பு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து நம்ம இப்படி ஈவனா கொடுக்கறது ட்ரபிள் ஆகும். இந்த இடம் பாத்தீங்கன்னா காலர் மேல ஏறிக்கிற மாதிரி இருக்கும். எப்ப காலர் போட்டாலுமே காலர் வந்து கீழே இப்படி பார்த்து இல்லாம இப்படி மேல பார்த்த மாதிரி இப்படி ஓப்பனா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பேக் வந்து 1.5 இன்ச்சுல இருந்து 2 இன்ச்சு வரைக்குமே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது இங்க நீங்க அளந்து பாக்குற அளவு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். அதே மாதிரி மேல எவ்வளவு துணி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ அதுவுமே அதுல இருந்து மட்டும்தான் நம்ம அப்படி ஒரு 4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நம்ம இது பண்ணணும், சரிங்களா. இங்க மேல எக்ஸ்டெண்ட் பண்றதுல இருந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே நீங்க மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இப்ப நார்மலா நம்ம தைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்க. இப்ப அடுத்ததுல இருந்து நீங்க தைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பயன்படுத்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம மறக்காது. ஏன்னா நோட்ஸ் இப்ப நீங்க எடுத்து வச்சுக்குவீங்க, ஓகேங்களா. இப்ப நான் சொல்ல என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவீங்க.
ஆனா அதுவே நம்ம பயன்படுத்தி அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம தைச்சு ஒரு ஃபினிஷிங் போடும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எப்படி தைச்சோம், இந்த டவுட்ஸ் எல்லாம் நமக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஃபினிஷிங்கினுடைய ஸ்டெப் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஏன்னா ஆரம்பத்துல புதுசா தைக்க ஆரம்பிச்சவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம புரிஞ்சாலும் எல்லாமே டவுட் இல்லாம தெரிஞ்சாலுமே தச்சு முடிக்கும் போது ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தது. எந்த அளவுக்கு நம்ம தச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஃபினிஷிங்கை நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா அது நம்ம மிஷின்ல தைக்கும் போது வர பிரச்சனை. மிஷின்ல தைக்கும் போது ஒரு சிலர் ஃப்ரீயா தைப்பாங்க, ஒரு சிலருக்கு நூறு கட்டாய் போகும், ஒரு சிலருக்கு தையல் நேரா வராது, சைடு பிசுறு இதெல்லாம் நமக்கு அந்த யோக் பார்ட் இதெல்லாமே ஆம்போல் இதெல்லாமே கரெக்டான பொசிஷன்ல வச்சு தைக்க தெரியாது. இந்த டாட் பிடிக்கும் போது கரெக்டான அளவுல பிடிக்க மாட்டாங்க. ஆம்போல் அட்டாச் பண்றது அந்த 1/2 இன்ச்லயே தைக்க மாட்டாங்க. யோக் அட்டாச் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்லயே தைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் தைக்கும் போது ஃபைனலா வந்து சைடு க்ளோசிங் பண்ணும்போது அன்ஈவனா வரும், எக்ஸஸா வரும், பிசுறு வரும். இந்த டாட் கூட நம்ம கரெக்டா சென்டர் டாட் வந்து இப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா 2 டாட்டுக்குமே அந்த இடத்துல எங்க நம்ம கட் போட்டிருக்கோம், எந்த இடத்துல இருந்து சேர்த்து பிடிக்கணும். இப்ப இப்படி நாச் போட்டிருக்கிறதுலயே உள்பக்க நாச்சுல இருந்து போட்டா கப் சைஸ் பத்தாம போயிடும். சென்டர்ல இருந்து போட்டோம் அப்படின்னாலும் கரெக்டா வராது. இந்த அவுட்டர்ல இருந்து போட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் யோக்கும் அந்த கீழே இருக்கிற அந்த மேல் போர்ஷனுமே கரெக்டா ஜாயிண்ட் ஆகும், எக்ஸஸ் கிளாத் வராது. அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது தான். சரிங்களா? ஒவ்வொன்றும் நீங்க தைக்கும் போது ஒரு டாட் வந்து நல்லா அதிகமா பிடிச்சா அது எப்படி இருக்கு, நார்மலா பிடிச்சா எப்படி இருக்கு, கம்மியா பிடிச்சா எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டாட் பிடிக்க தான் உங்களுக்கு தெரியும். நான் இப்ப கிளாஸ் எடுக்கும் போது நான் சொல்லிடுவேன், நீங்க 1/2 இன்ச் டாட்னா 1/2 இன்ச் தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு சிலர் வந்து 1/2 இன்ச் வந்து எப்படி டாட் பிடிக்கிறாங்க, ஊசி மாதிரி கொண்டு போறாங்களா, இல்ல வளைச்சு கொண்டு போறாங்களா, இல்ல அந்த 1/2 இன்ச்சையே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். நம்ம நல்ல ஒரு பெரிய ஒரு டெய்லரிங் ஷாப்ல நம்ம தைச்ச ஒரு பிளவுஸையும் நம்ம தைச்சிருக்க ஒரு பிளவுஸையும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணும்போது அதுல உங்களுக்கு புரியும். என்ன அதாவது பெரிய அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருந்து ரொம்ப வருஷமா தைக்கிற ஒரு இது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தைக்கிறதும் அது கூட நம்ம கம்பேர் பண்ணும்போதுதான் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எது நம்ம இன்னும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இது வந்து நம்ம பிளவுஸ் வந்து உள்பக்கம் திருப்பி பார்த்தா தான் தெரியும். மேல பார்க்கும்போது இந்த டாட் பிடிக்கிறது, நகத்துல எல்லாமே ப்ரெஸ் பண்ணி விடுறது, அது எல்லாமே நல்லா தான் மேல் பக்கம் பண்ணியிருக்கோம். ஆனா உள்ள திருப்பி பார்த்தாதான் ஆம்போல் ரவுண்ட் கரெக்டா வந்திருக்கா, 2 துணியும் பாடி துணியும் ஸ்லீவ் துணியும் கரெக்டா கொடுத்துருக்குறோமா, சைடு கரெக்டா வந்திருக்கா, சென்டர் அந்த ஆம்போல் ஜாயிண்ட் கரெக்டா ஒரு புள்ளியில வந்து நிக்குதா, ஸ்லீவனுடைய எட்ஜு இடுப்பினுடைய எட்ஜு எல்லாமே ஒரே பாயிண்ட்ல வந்து நிக்குதா, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து ஃபினிஷிங்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நாள் ஒரு ஜாக்கெட் தைச்சிங்கன்னா 10 நாளைக்கு 10 ஜாக்கெட் தான் உங்களுக்கு வந்து கணக்கு. அப்போ ஃபினிஷிங் கம்மியா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 ஜாக்கெட் தைச்சிங்கன்னா 10 நாளைக்கு நீங்க தைக்கும் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். அப்போ அது வந்து நம்ம எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறது எவ்வளவு வேணாலும் நம்ம கத்துக்கலாம். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத வச்சுதான் நமக்கு வந்து அதுல ஷைன் பண்ண முடியும். அப்போ நம்ம சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தி பார்த்து நம்ம தச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம தச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த பினிஷிங்கை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அதனால நம்ம எல்லாமே இப்ப ஒரு இன்ஸ்டிடியூட்லயே வந்து பாத்தீங்கன்னா தியரியா எடுக்கிறதும் டெய்லரிங் இதுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க தான், ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்குறவங்களும் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருப்பாங்க. ஆனா 2 பேரையுமே மாத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. அதாவது தியரியா எடுக்கிறவங்களுக்கு தைக்க சொன்னா சுத்தமாவே தைக்க வராது. ஏன்னா அவங்களுக்கு அத ட்ரைனிங்கும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனா நம்ம தைக்கிறவங்க கிட்ட போய் நம்ம வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க எனக்கு ஒரு கட்டிங் போட்டு கொடுங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அது தெரியாது. அதனால மேக்சிமம் நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம சின்ன சின்ன நுணுக்கங்கள் கத்துக்கிறது கிடையாது. நம்ம கத்துக்கிட்டு கட்டிங் போட்டுருவோம், ஆனா தைக்கும் போது அதை மிஸ் பண்ணிடுவோம். அதையுமே நம்ம கரெக்டா பயன்படுத்தணும். ஒரு கப் ஷேப்புக்கு ஒரு டாட் போடுறோம் அப்படின்னா அந்த டாட்டை நிலத்துல நல்லா க்ரீஸ் பண்ணி நல்லா அமுத்தி இல்ல அயன் பண்ணி நம்ம போடும்போது அது எப்படி இருக்கு, சும்மா நார்மலா பிசுவோட விட்டு தைச்சு நம்ம தைச்சு போட்டா எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான். அதனால எதுவுமே நம்ம நீங்க ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம்.
அல்லது புதுசா கூட நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கலாம், இல்லாட்டினா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க இதுல ஜாயின் பண்ணலாம். ஆனா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அடுத்த ஸ்டெப் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால எந்த ஒரு கிளாஸா இருந்தாலுமே வேல்யூ தான். அது வந்து நம்ம இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே அதை கரெக்டா பயன்படுத்தி நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை கரெக்டா பயன்படுத்தணும், கரெக்டா அதை சரி பண்ணி நம்ம ஒரு ஃபினிஷிங்கா ஒண்ணு கொண்டு வரணும் அப்படிங்கறது நீங்க எடுத்துக்கணும். இப்போ சைட் ஜாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுடிதார்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ல டாட் பிடிச்சிருவாங்க. அப்போ ஃப்ரண்ட்ல வந்து டாட் வந்து இருக்காது. அப்ப பேக் அளவுக்கு ஃப்ரண்ட்டை தைச்சிருவாங்க, சைட்ல கிளாத் வரத வெட்டிடுவாங்க. அப்ப அந்த டாட் பிடிச்சதுனோட பர்பஸ் என்ன அப்படின்னா கிடையாது, முன்னாடியும் டைட் ஆயிரும் பின்னாடியும் டைட் ஆயிரும். நம்ம பேக்ல வந்து ஃப்ரண்ட்ல கிளாத் லூஸ் வேணும், பேக்ல வந்து கிளாத் டைட் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் பேக்ல வந்து டாட் கொடுக்குறோம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக் டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்டோட மேட்ச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் வித்தியாசம் வருது, அப்போ ஃப்ரண்ட்ல இருக்க கிளாத்தை வெட்டிடலாம் அப்படின்னு ஃப்ரண்ட்ல சைட்ல இருக்கிறத வெட்டிடுவாங்க. அப்ப என்ன ஆகுது, ஃப்ரண்ட்ல வந்து டைட் ஆயிரும், பேக்லயும் டாட் போட்டுட்டோம், போடும்போது என்ன ஆயிரும், டைட் ஆயிரும். இது மேக்சிமம் யாருக்காவது அந்த அந்த மிஸ்டேக் எதனால வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கரெக்டா தானே கட்டிங் போட்டோம், கரெக்டா டாட்டுக்கான ஸ்பேஸ் தானே நம்ம கொடுத்தோம், அப்ப ஏன் இது டைட் ஆச்சு அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது இதுதான் ஒரு அசப்ஷன் நம்ம பண்ண முடியும். ஏன்னா பேக் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாவே வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட் அதிகமா இருக்கு பேக் கம்மியா இருக்கு, அப்ப ரெண்டு பக்கம் நம்ம கட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இந்த நாட்சும் இந்த இதையும் மேட்ச் பண்ணி ஒன் சைடு ஸ்டிச் போடணும், ஆப்போசிட் சைடு அந்த ரெண்டு சைடையுமே அவுட்லயும் மேட்ச் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் போடணும். அப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் லூஸ் வரும், அந்த லூஸ் தான் நமக்கு மெயின். அந்த லூஸ் வேணுங்கிறதுக்காக தான் பின்னாடி வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம். அப்ப அதை வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டா அந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஆம்போல்ல பாத்தீங்கன்னா இந்த டாட் நம்ம ஆம்போல் டாட் பிடிக்கிறோம், ஒரு சிலருக்கு அந்த டாட் வந்து தேவையில்லாம கூட இருக்கலாம், அந்த இடத்துல அவங்களுக்கு மசில்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் லூஸ் வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல ஆம்போல் டாட் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம நார்மலா பிடிச்சாவே போதும். அங்க நார்மலா ரொம்ப அந்த இடத்துல பள்ளமா இருக்கிறவங்களுக்கு நம்ம கம்மியா பிடிச்சோம்னா அந்த இடம் லூஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் பிரின்சஸ் கட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்றோம். அப்பதான் அந்த கப் ஷேப்புக்கும் அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற கிளாத் வந்து நமக்கு கம்மியாகும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால எப்பவுமே எந்த ஒரு சின்ன டிப்ஸா இருந்தாலுமே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி எப்பவுமே நான் சொல்றதுதான், 4-5 தடவை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா மறந்துட்டே தான் இருப்போம். ஆனா அதை அப்படியே நினைச்சிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் அதுவே நமக்கு ரெகுலரா பழக்கமாவே நம்ம யூஸ் பண்ண 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 நமக்கு அறியாமே நம்மள அது பழகிடுவோம். அந்த மாதிரி தான். ஏன்னா அது ஒரு தடவை மறந்துட்டோம் அப்படிங்கறதுக்காக அதை விட்டுறக்கூடாது. அடுத்ததுல அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னாதான் அது ஃபைனலா வந்து நமக்கு ஒரு ஃபினிஷிங் நீட்டா வரும். அதனால நம்ம எந்த ஒரு பிளவுஸா இருந்தாலும் சுடிதாரா இருந்தாலும் கரெக்டா கட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங் நீங்க தைக்கிறதுல தான் இருக்கு, அந்த ஃபினிஷிங்கும் நீங்க தைக்கிறதுல தான் இருக்கு. அதனால எப்படி நம்ம பார்த்து கட்டிங் போட்டாலும் தைக்கிறவங்க சொதப்பிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தைக்கும் போதுமே அந்த கவனம், அந்த நுணுக்கம் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிடணும்.